ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். நவம்பர் மந்தோட டாப் 100 கரண்ட் அஃபேர் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்டர்டே ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதனால எல்லா டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கனாலும் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இப்பதான் மேம் நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When is World Diabetes Day celebrated every year? ஒவ்வொரு ஆண்டும் உலக நீரிழிவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 நவம்பர் வேர்ல்டு டயபெட்ஸ் டே, உலக நீரிழிவு தினம் எப்போ அப்படின்னா 14 நவம்பர். இந்த 2025ல நீரிழிவு தினத்துக்கான கருப்பொருள் என்ன, தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை நிலைகளில் நீரிழிவு நோய். ஓகே, டயபெட்ஸ் அக்ராஸ் லைஃப் ஸ்டேஜஸ், இதுதான் 2025க்கான கருப்பொருள். ஓகே, அடுத்த கொஸ்டின். When is National Unity Day celebrated every year? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒற்றுமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்போ அப்படின்னா 31st அக்டோபர். யாரோட பர்த்டேவை நாம வந்து தேசிய ஒற்றுமை தினமா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேலோட பர்த்டேவை தான் தேசிய ஒற்றுமை தினமா செலிப்ரேட் பண்றோம். இவரை வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு நாம சொல்லுவோம். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் யாரு அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். சோ இவரோட அந்த சிலை இருக்கு இல்லையா, சோ அதை தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த டாலஸ்ட் ஸ்டாச்சு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவாடியா, குஜராத்ல இருக்கு. ஓகே, சோ இங்க டீடைலான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நேஷனல் யூனிட்டி டே வந்து சர்தார் வல்லபாய் படேலோட பர்த்டேவை தான் நேஷனல் யூனிட்டி டேன்னு சொல்லுவோம். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர், இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர். இவரை நாம அயன்மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இரும்பு மனிதர்னு சொல்றோம். ஓகேவா, சோ இவரோட ஸ்டாச்சு தான் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு. ஓகே, எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆன் ஹூஸ் பர்த்டே ஜன்ஜட்டியா கௌரவ் திவாஸ், அப்படி இல்லைன்னா ட்ரைபல் பிரைட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்ஜட்டியா கௌரவ் திவாஸ் அப்படி இல்லைன்னா ட்ரைபல் பிரைட் டே. ஓகே, சோ இஸ் செலிப்ரேட்டட். யாருடைய பிறந்த நாள் வந்து பழங்குடி பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? யாரோட பர்த்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா பிர்சா முண்டாவோட பர்த்டேவை தான் பழங்குடி பெருமை தினம் இல்லைன்னா ட்ரைபல் பிரைட் டே, ஜன்ஜட்டியா கௌரவ் திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, சோ 15th நவம்பர். ஓகே, 15th நவம்பர் தான் ட்ரைபல் பிரைட் டே. ஓகே, அடுத்த கொஸ்டின். When is Constitution Day of India celebrated every year? இந்திய அரசியலமைப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? சோ 26 ஜனவரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குடியரசு நாள். ஓகே, ரிபப்ளிக் டேன்னு சொல்லுவோம். அப்ப கான்ஸ்டியூஷன் டேயும் பாத்தீங்கன்னா 26ல தான் ஆரம்பிக்கும். ஆனா 26 நவம்பர் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் டே. ஓகே, சோ இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து 26 நவம்பர். நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா நீளமான கான்ஸ்டியூஷன். பல்வேறு நாடுகள்ல இருந்து ஒவ்வொரு இதுவும் நாம வந்து என்ன பண்ணிருப்போம், எடுத்திருப்போம். ஓகேவா, சோ நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா BR அம்பேத்கர். இவர் தான் பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன், ஹெட்னு சொல்லுவோம். ஓகேவா, வரைவு குழுவின் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா BR அம்பேத்கர். ஓகேவா, சோ நம்ம கான்ஸ்டியூஷன் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜனவரி 26 1950ல நடைமுறைக்கு வந்துச்சு. சோ அந்த நாளை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26 வந்து குடியரசு தினமா வந்து நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, நவம்பர் 26 வந்து கான்ஸ்டியூஷன் டேயா வந்து நம்ம என்ன பண்றோம்,
செலிப்ரேட் பண்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் சிட்டி பிகேம் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் சிட்டி சர்பாசிங் டோக்கியோ? ஓகே, டோக்கியோவை மிஞ்சி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக மாறியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, உலகில் அதிக மக்கள் தொகை கொண்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜகர்த்தா. இந்த சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இருக்கு. ஓகே, சோ ஜகர்த்தா தான் இருக்கிறதுலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சிட்டியா வந்து உருவெடுத்திருக்கு. டோட்டலா எவ்வளவு மக்கள் அங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 42 மில்லியன் மக்கள் வந்து இருக்காங்க. சோ இதுக்கு அடுத்த சிட்டி உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா டாக்கா, பங்களாதேஷ்ல இருக்கு இல்லையா? சோ பங்களாதேஷோட டாக்கா. ஓகே, அங்க வந்து 37 மில்லியன் இருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது இடத்துல இருக்கிறது டோக்கியோ, அதாவது ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோ. அங்க 33 மில்லியன் மக்கள் வந்து இருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஏஐ டூல் ஹாஸ் பீன் டெவலப்டு பை இந்தியன் சயின்டிஸ்ட் டு பிரிடிக்ட் கேன்சர் பிஹேவியர்? புற்றுநோயை கணிக்க இந்திய விஞ்ஞானிகள் எந்த ஏஐ கருவியை உருவாக்கியுள்ளனர்னு கேட்டிருக்காங்க. ஆன்கோ மார்க். சோ இந்த ஆன்கோ மார்க்குங்க கூடிய ஒரு ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா புற்றுநோயை வந்து என்ன பண்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. குமாரி கமலா who recently passed away at age 91 was associated with which dance form? சமீபத்தில் 91 வயதில் காலமான குமாரி கமலா எந்த நடனத்துடன் தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. இவர் ஒரு பரதநாட்டியம் டான்சர். ஓகே, இந்த குமாரி கமலா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு பரதநாட்டியம் டான்சர். ஓகே, சோ இவங்க வந்து 1970ல பத்மபூஷன் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டோட டான்ஸ் தான் என்னது இந்த பரதநாட்டியம். விச் கண்ட்ரி நேம்டு சைக்ளோன் டிட்வா? ஓகேவா, சோ எந்த நாடு சூறாவளிக்கு டிட்வா என்று பெயரிடப்பட்டது? இப்ப ரீசெண்டா ஒரு புயல் வந்துச்சு இல்லையா, ஒரு சூறாவளி. சோ அதுக்கு வந்து டிட்வா அப்படின்னு யாரு பெயர் வச்சாங்க அப்படின்னா ஏமன் தான் பெயர் வச்சாங்க. சோ அது ரீசெண்டா எந்த இடத்தை தாக்கிச்சு? ஸ்ரீலங்கா அண்ட் சதர்ன் இந்தியா. சதர்ன் இந்தியாவை வந்து அந்த டிட்வா புயல் வந்து தாக்கிச்சு. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் எய்ட் மிஷன் டு ஸ்ரீலங்கா ஆஃப்டர் சைக்ளோன் டிட்வா? டிட்வா சூறாவளிக்கு பிறகு இல்லைன்னா தித்வா சூறாவளிக்கு பிறகு இலங்கைக்கான இந்தியாவின் உதவி திட்டத்தின் பெயர் என்ன? ஓகே, சோ இலங்கையில அந்த டிட்வா புயல் வந்துச்சு இல்லையா, அதுக்காக இந்தியா உதவி செய்யும் வகையில ஒரு ஆபரேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் சாகர் பந்து. ஓகே, ஆபரேஷன் சாகர் பந்துங்கிறது இந்தியா வந்து இலங்கைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆபரேஷன். எதுக்கு அப்படின்னா அந்த சைக்ளோன் டிட்வாவுக்கு. Which city will host the 2030 Commonwealth Games? 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை எந்த நகரம் நடத்தும்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க நடக்க போகுதுன்னா நம்ம இந்தியாவில தான் நடக்க போகுது. சோ எங்க அப்படின்னா அகமதாபாத்ல நடக்க போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஸ்டேட் லான்ச்டு த ரைத்தன்னா மீகோசம் இனிஷியேட்டிவ்? ரைத்தன்னா மீகோசம் முயற்சியை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? சோ மீகோசம் இந்த மாதிரி முடிஞ்சாலே அது ஆந்திர பிரதேஷ் தான். ரைத்தன்னா மீகோசம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். யாருக்காக அப்படின்னா விவசாயிகளுக்காக தொடங்கி இருக்காங்க. ஓகேவா, சோ ரைத்தன்னா மீகோசம் வந்து ஆந்திர பிரதேச கவர்மெண்ட் வந்து தொடங்கி இருக்கு. எய்ம் என்னன்னா டு பூஸ்ட் ஃபார்ம் செக்டார். ஓகே, சோ ஃபார்ம் வந்து என்ன பண்றது, பண்ணைய. ஓகே, பண்ணைத்துறையை மேம்படுத்துதல். ஓகே, பண்ணைய வந்து மேம்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட விவசாயம் மாதிரிதான். ஓகே, சோ என்ன அப்படின்னா நீர் பாதுகாப்பு, தேவை அடிப்படையிலான சாகுபடி, அந்த வேளாண்மைக்காக கொண்டு வந்திருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். How many medals did India win at the ISSF World Championship 2025? ISSF உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கத்தை வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 பதக்கங்கள் வாங்கியிருக்கு. சோ இந்த ISSF சாம்பியன்ஷிப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கெய்ரோ எகிப்துல நடந்திருக்கு. ஓகே, எகிப்துல இருக்கக்கூடிய கெய்ரோல நடந்திருக்கு. இந்தியா டோட்டலா 13 மெடல் வந்து வாங்கியிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா வந்து ஃபர்ஸ்ட், 2வது பிளேஸ்ல இருக்கிறது சவுத் கொரியா, இந்தியா வந்து 3வது பிளேஸ்ல இருக்கு. 3 கோல்டு, 6 சில்வர், 4 பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா, சோ டோட்டலா இந்தியா வந்து 13 மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம், இது வந்து எங்க நடந்துச்சு, இந்த ISSF வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா கெய்ரோ எகிப்துன்னு சொல்லணும். அதுல மெடல் டேபிள்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சைனா. நம்ம இந்தியா எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3rd பிளேஸ். ஓவராலா இந்தியா எத்தனை மெடல் வாங்கியிருக்குன்னு கேட்டாங்கன்னா 13 மெடல். அதுல எத்தனை கோல்டுன்னு ஸ்பெசிபிக்கா கேட்டாங்க அப்படின்னா 3 தங்கம் வந்து வாங்கியிருக்கு. சில்வர் எத்தனை? 6, 4 பிரான்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which actor won the Best Actor Award at the International Emmy Award 2025? 2025 ஆண்டுக்கான சர்வதேச எம்மி விருதுகளில்
சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓரியோல் பிளா. ஓகேவா? ஸோ அவரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஓரியோல் பிளா. ஓகே. 53rd இன்டர்நேஷனல் எம்மி அவார்ட். ஓரியோல் பிளா வந்து பெஸ்ட் ஆக்டர் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகைக்கான விருது வந்து அண்ணா மேக்ஸ்வெல் மார்டின். ஓகே. பெஸ்ட் டிராமா சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா ரிவல்ஸ். பெஸ்ட் டிவி மூவி ஆர் மினி சீரிஸ் வந்து லாஸ்ட் பாய்ஸ் அண்ட் ஃபெய்ரீஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். Who released the Global Methane Status Report 2025? 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய மீத்தேன் நிலை அறிக்கையை வெளியிடும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே. யுஎன்இபி. இந்த யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராமோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது பிளேஸ்ல இருக்கு. லார்ஜஸ்ட் மீத்தேன் கேஸ் எமிட்டர்ல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து சைனா. அந்த மீத்தேன் வாயு உமிழ்வுல இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? 3rd பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆன்டி சப்மரைன் வெசல்? இந்தியாவின் முதல் உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாஹே. ஓகேவா? சோ மாஹே. அதோட நேம் வந்து மாஹே. அடுத்த கொஸ்டின். அதே மாதிரி இந்த மாஹேயை யாரு வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. கொச்சின் ஷிப்யார்டு தான் என்ன பண்ணிருக்காங்க? வடிவமைச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். When is International Day for the Elimination of Violence Against Women observed? பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? 25 நவம்பர்ல. ஓகே. சோ 25 நவம்பர். 2025க்கான தீம் என்னன்னா யுனைட் டு எண்ட் டிஜிட்டல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே. அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர ஒன்றுபடுங்கள். இதுதான் 2025க்கான கருப்பொருள். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த குளோபல் கமிட்மெண்ட் டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்? சிடிஐ 2025ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஓகே. சோ 2025ஆம் ஆண்டுகளின் வளர்ச்சி குறியீடு. ஓகே. உலகளாவிய உறுதிப்பாட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. 36வது பிளேஸ்ல இருக்கு. ஓகே. சோ இதை யாரு பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா உலகளவிய மேம்பாட்டு மையம் சென்டர் ஃபார் குளோபல் டெவலப்மெண்ட். இந்தியா வந்து 36வது பிளேஸ்ல இருக்கு. டோட்டலா 38 கண்ட்ரீஸ்ல இந்தியா வந்து 36வது பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகே. டாப் 3ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன், ஜெர்மனி அண்ட் நார்வே. இவங்க தான் டாப் 3 பிளேஸ்ல இருக்காங்க. Which player won the 2025 ஆஸ்திரேலியன் ஓபன் சூப்பர் 500 டைட்டில்? 2025 ஆஸ்திரேலிய ஓபன் சூப்பர் 500 பட்டத்தை வென்ற வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லக்ஷயா சென். ஓகேவா? சோ அவங்க யார வந்து டிஃபீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானோட யூஷி தனாகா. ஓகே. இவங்கள தோற்கடிச்சுதான் இவங்க பட்டத்தை வாங்கியிருக்காங்க. சோ வின் பண்ணங்க லக்ஷயா சென்னு. யாரு டிஃபீட் ஆயிருக்கா அப்படின்னா யூஷி தனாகா. சோ யூஷி தனாகா வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னா ஜப்பானை சேர்ந்தவங்க. Which operation was conducted by Indian Army as a humanitarian eye care mission in உதம்பூர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்? ஜம்மு அண்ட் காஷ்மீரின் உதம்பூரில் மனிதாபிமான கண் பராமரிப்பு பணியாக இந்திய ராணுவத்தால் நடத்தப்பட்ட நடவடிக்கை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆபரேஷன் திருஷ்டி. ஓகே. ஆபரேஷன் திருஷ்டி. ஓகே. அடுத்த கொஸ்டின். which countries launched the AI? சோ எதுக்காக இந்த ஆபரேஷன் திருஷ்டி அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. ஓகே. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 400க்கும் மேற்பட்ட கண் அறுவை சிகிச்சைகள் வந்து செய்யப்பட்டதுதான் இதோட நோக்கமே. ஓகே. அடுத்து which countries launched the ACITI partnership? ACITI கூட்டாண்மையை எந்த நாடுகள் தொடங்கினன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் கனடா. ஓகே. அடுத்த கொஸ்டின். At which summit Prime Minister Modi unveiled 6 குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ்? எந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி 6 உலகளாவிய முன் முயற்சிகளை வெளியிட்டார்? சோ எந்த மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா G20 மாநாட்டுல. ஓகே. சோ 6 திட்டங்களை வந்து அந்த கொள்கைகளை வந்து என்ன பண்ணிருக்காரு? இது பண்ணிருக்காரு. ஓகேவா? சோ உலகளவிய பாரம்பரிய அறிவு களஞ்சியம். சோ இதெல்லாம் என்னங்கறத கேட்க மாட்டாங்க. ஒருவேளை இன்டெப்தா கரண்ட் அஃபேர் கேக்குறாங்க அப்படின்னா சோ இந்த 6 பாயிண்ட்டையும் உங்களுக்கு ஆப்ஷன்ல வச்சுட்டு இதுல எதெல்லாம் அவரு அந்த இதுல G20 மாநாட்டுல சொன்னதுங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? சோ அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ டீடைல்டா படிச்சுக்கோங்க. which team won the blind women's T20 World Cup 2025இன் பார்வையற்றோர் பெண்கள் T20 உலக கோப்பையை வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியா. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் பிளைண்ட் விமென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2025. ஓகே. சோ இதுல வந்து வின்னர் யாருன்னா இந்தியா. ரன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள். which tennis legend has been inducted to the International Tennis Hall of Fame 2026? சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் 2026இல் சேர்க்கப்பட்ட டென்னிஸ் ஜாம்பவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரோஜர் ஃபெடரர். ஓகே. ரோஜர் ஃபெடரர்.
Which country is building the world's first nuclear resistant artificial floating island? உலகின் முதல் அணுசக்தி எதிர்ப்பு சேர்க்கை மிதக்கும் தீவை எந்த நாடு உருவாக்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு? சைனா. ஓகே, ஸோ சைனா தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது போகையும் நவம்பர் மந்த்ல இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம டாப் 100ல ஒரு 2 வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு தனி பிளேலிஸ்டா போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ ஜனவரி 1 2026ல இருந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஏன்னா அப்கமிங் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி மாதிரிலாம் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி பாலிட்டில இருந்து நிறைய கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாங்க. கரண்ட் அஃபேரும் பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்தா மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதனால நாம ஜனவரியில இருந்து பாத்தீங்கன்னா நியூ இயர்ல இருந்து டெய்லி மார்னிங் வந்து 10 o'clock வந்து டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அது போக என்டிபிசி 2026க்கு நம்ம யூடியூப்ல என்ன மாதிரி கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோங்கிறத அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜிகே கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல நம்ம யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர் எனக்கு டெய்லி கரண்ட் அஃபேரா வேணும், மந்த்லி கரண்ட் அஃபேரா வேணும், இதுக்கான பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேரும் ஜனவரியில இருந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 2026ல இருந்து சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேரும் இப்ப கொடுத்துட்டு இருக்க மாதிரி கொடுத்துருவோம். பிளஸ் அது கூட கரண்ட் அஃபேர் டெய்லி படிச்சுட்டு டெய்லி அங்கேயே டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் நாம வந்து கொண்டு வர போறோம். ஓகேவா? ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபேருக்கு கரண்ட் அஃபேர் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். எதுவுமே நான் படிக்கல, இப்பதான் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கோம். கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 2026ல வரக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். நீங்க இப்போ ஒரு பிகினரா இருக்கிறீங்க, 0 லெவல்ல இருக்கிறீங்க, காலேஜ் போயிட்டு இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு எல்லாமே படிச்சிருங்க. இதுல உங்களுக்கு கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல, மந்த்லி பேசிஸ்ல பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் இதுல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? அதே மாதிரி எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசினா என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிடினா ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸும் இருக்கும், டெஸ்ட் பேட்சும் இருக்கும். கரண்ட் அஃபேரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே படிச்சிட்டு இருக்காங்க, எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு என்டிபிசி, எஸ்எஸ்சி, ஜிடியோட டெஸ்ட் பேட்ச் பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸோட ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆப்ல போய் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க, சிஏனா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.